بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நாம் இந்த ஜும்மா தினத்தை அடைந்திருக்கின்றோம். வல்ல இறைவன் நமக்கு இந்த நோன்பை கடமையாக ஆக்கி இருக்கின்றான். இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது, ஆயுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் சியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. இது எதற்காக இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்றால், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இப்போ நோன்பை அல்லாஹ் கடமையாக்குவதற்குண்டான காரணமே என்ன என்று நாம் ஆய்வு செய்வோமேயானால், அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இறையச்சவாதிகளாக நாம் மாற வேண்டும். நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விதத்திலே பண்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் இந்த நோன்பை நம் மீது கடமையாக ஆக்கி இருக்கின்றான். ஆனால் நம்மில் பல பேர் எப்படி இதை விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்றால், ஏதோ அந்த சகருடைய நேரத்தில் இருந்து மகரிபுக்கு பாங்கு சொல்லக்கூடிய நேரம் வரைக்கும் நாம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடிக்காமலும் திருமணம் முடித்தவர்கள் மனைவியை நெருங்காமலும் இருப்போமேயானால் இதோடு நமக்கு நோன்பு முடிந்து விட்டது, நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம சரியாக செஞ்சிட்டோம் என்று சொல்லி பலரும் தவறாக நினைத்து வைத்திருக்கின்றார்கள். அதற்காக அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினான். அது புறக்காரணிகள் தான். நாம் சாப்பிடாமலும் தண்ணி குடிக்காமலும் இருப்போமேயானால் அந்த குறிப்பிட்ட நேரத்து வரைக்கும் நாம் அந்த 12-13 மணி நேரங்கள் தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் இருப்போமேயானால் நோன்பு என்பது பரிபூர்ணம் அடைவதற்கு அதுக்கு உண்டான ஒரு கண்டிஷனாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அல்லாஹ்வும் அதை சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் இறையச்சம் என்பது வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்டளைகள். நாம் தண்ணி குடிக்காமல் இருக்கிறதும் சாப்பிடாமல் இருக்கிறதும் எதற்காக? சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் இருந்து அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு வரலை என்றால் அந்த நோன்பு என்ன, நோன்பு நோற்று என்ன பயன்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதைத்தான் சொல்லி காட்டினார்கள். யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான அடிப்படையில் செயல்படுவதையும் விட்டுவிடவில்லையோ அவர்கள் உண்ணாமலும் பருகாமலும் இருப்பதில் அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதைத்தான் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பண்படுத்த வேண்டும், உள்ளம் சீர்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக ஆக்கி இருக்கின்றான். ஏன்னா உள்ளம் சரியாக ஆகிவிடுமே, ஆனால் எல்லாம் சரியாகிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொல்லி காட்டுகின்றார்கள். உடலில் உள்ள ஒரு பகுதி, ஒரு சதைத்துண்டு இருக்கின்றது. அந்த சதைத்துண்டு சீர்பெருமையானால் உடல் முழுவதும் சீரடைந்துவிடும். அந்த சதைத்துண்டு மட்டும் சீர்கட்டு விடுமேயானால் உடல் முழுவதும் சீரழிந்துவிடும். வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அந்த உள்ளத்தை சரி செய்வதற்காகத்தான் இந்த நோன்பு. பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நோன்பு இருக்கிறதுனால பசியினுடைய தன்மையை நம்ம உணர்ந்து கொள்ளலாம், பசினா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம், உடல் ஆரோக்கியத்துக்காக நோன்பு, அதெல்லாம் வேற அடுத்தடுத்த காரணங்கள், அதெல்லாம் அதில் கிடைக்கக்கூடிய அடுத்தடுத்த நன்மைகள், அதெல்லாம் அதுக்காக அல்லாஹ் இதை கடமையாக்கவில்லை. இப்படி பட்டினியினுடைய தன்மையை உணர வேண்டும், வறுமையை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்குவதாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல நோன்பு கடமையாக இருக்காது. ஏன்? அவங்க சாப்பாட்டுக்கே இல்லாமல் தான் இருந்தார்கள். சாப்பாட்டுக்கே இல்லாத இருந்த ஒரு தூதருக்கு, அத்தகைய சமுதாயத்திற்கு மேற்கொண்டு நீங்க நோன்பு வைங்கன்னு அல்லாஹ் சொல்ல வேண்டும்? அப்படி அல்லாஹ் சொல்வதற்கு உண்டான நோக்கமே என்ன?
தண்ணி குடிக்கிறதோ சாப்பாடு சாப்பிடாமல் இருப்பதோ அது புறக்காரணிகள் தான். அடிப்படை காரணம் என்னவென்றால் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய இந்த பண்பு உங்களிடத்தில் வர வேண்டும். அதனால தான் பாருங்க, இப்போ நோன்புல இருக்கின்றோம். இப்போ வர்றப்பே பல பேர் தண்ணி குடிக்கலாம் நினச்சிருப்போம். நம்மள மறந்துட்டு சாப்பாடு என்னடா இன்னைக்கு காலை சாப்பாடு சாப்பிடலைன்னு நினைத்திருப்போம். சில பேர் மறந்துட்டு தண்ணி குடித்துட்டு வந்தவர்கள் எல்லாம் இருப்பார்கள். தண்ணி குடித்தவனையும் அப்போ தான் ஞாபகம் வரும், நம்ம நோன்பு வச்சுருக்கோமே அப்படின்னு. அப்போ தண்ணி குடித்ததுனால நோன்பு முறியும் என்று இருக்குமே, ஆனால் மறந்துட்டு தண்ணி குடித்தோமே, இப்போ நோன்பு முறிஞ்சு நோன்பு இல்லை, அந்த நோன்பு அல்லாஹ் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டான் என்றல்லவா அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அப்படி சொன்னாங்களா? அப்படி சொல்லவில்லை. மறதியாக நீங்கள் சாப்பிட்டு விட்டாலோ அல்லது தண்ணீர் குடித்து விட்டாலோ அது அல்லாஹ்வுடைய அருள் அது உங்களுக்கு என்று சொன்னார்கள் என்றால், அப்போ இதனுடைய தாத்பரியம் விளங்குகின்றதா? அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய இந்த பண்பு இருப்பது தான் அடிப்படை. ஏன்னா இதுதான் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு இபாதத்துகளும் அல்லாஹ் நமக்கு கடமையாக்குவதற்கு உண்டான காரணமே என்ன? அல்லாஹ்வுடைய அச்சம் வர வேண்டும். இந்த நோன்பு மட்டுமல்ல, தொழுகையாக இருக்கட்டும், இன்னும் பிற வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், இன்னும் நாம் கொடுக்கக்கூடிய குர்பானியாக இருக்கட்டும், இதெல்லாம் எதற்காக நாம் செய்ய வேண்டும்? அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்லி காட்டுகின்றான்? வத்தஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. ஹஜ்ஜுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க தயார்படுத்திக்கிறீங்க அல்லாஹ் சொல்றான். ஹஜ்ஜுக்கு தேவையான பாஸ்போர்ட் வேணும்ல, ஏரோப்ளேன் டிக்கெட் வேணுமா இல்லையா, ஹஜ்ஜுக்கு உண்டான அனுமதி வேணுமா இல்லையா, அதற்கு உண்டான இன்னும் பல தேவைகள் இருக்கா இல்லை, எல்லாத்தையும் நீங்க திரட்டுங்க சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? அதில் நீங்கள் திரட்ட வேண்டியதில் தயார் பண்ண வேண்டியதிலே நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கிறீங்களோ, டிக்கெட் எடுக்கிறீங்களோ, விசா எடுக்கிறீங்களோ, அதுக்கு உண்டான சாப்பாட்டுக்கு எடுக்கிறீங்களோ, அல்ல சில பேர் நோக்காடுகளாக இருந்தால், நோயாளிகளாக இருந்தால் மருந்து மாத்திரைகள் எடுக்கிறீங்களோ, அது மேட்ரு இல்லை. அதை விட நீங்கள் தயார்படுத்த வேண்டியது, கொண்டு போக வேண்டியது, அதை விட இன்னொன்று முக்கியமான ஒன்று இருக்கின்றது. ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கின்றது, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு இறைச்சத்தை விட்டுட்டீங்கன்னு வைங்க, நீ ஹஜ்ஜுக்கு போய் பிரயோஜனம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்றால் அடிப்படை என்னன்னு விளங்குதா? குர்பானி குடிக்கின்றோமே, நாம கொடுக்கக்கூடிய குர்பானியினுடைய மாமிசமோ இரத்தமோ அல்லாஹ்வை அடையுமா? லை யனாலுல்லாஹு லுஹுமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த குர்பானியினுடைய இறைச்சியோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. அல்லாஹ்க்கு அது என்ன தேவை இருக்கின்றது? உங்களுடைய இறையச்சம் இருக்கின்றதே, அதுதான் அல்லாஹ்விடத்தில் சென்றடையும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்றால் அப்ப இந்த இறையச்சம் என்பது எப்படிப்பட்ட ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்பது தெரிகின்றதா இல்லையா? நம்மளுடைய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், நோன்பு உள்ளிட்ட எந்த ஒரு இபாதத்தாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், அதனுடைய அடிப்படை அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய பண்போடு அதை நாம் செய்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் வந்திருக்க வேண்டும், வரவேண்டிய விதத்தில் வந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். அப்படி இல்லை தூக்கி வீசி விடுவான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்லி காட்டுகின்றான்? ஃபஇன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். இறையச்சவாதிகளிடத்திலிருந்து மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ்வை அஞ்சாமல் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய தியாகமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதை ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டான். பார்க்கிறோமா இல்லையா? மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை விவரிக்கின்றார்கள். 3 பேர் அல்லாஹ்விடத்தில் கொண்டு வரப்படுவார்கள் விசாரணைக்கு. 3 பேர் யார் அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ்வுடைய பாதையில தான தர்மம் செய்த மிகப்பெரிய தர்மகர்த்தா ஒருத்தவர், இன்னொருத்தவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்கள் மத்தியில் பயங்கரமா எடுத்து வைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், ஒரு ஆலிம் உலமா, இன்னொருத்தவர் அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை விட்டவர். அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, அல்லாஹ் சொல்லுவானா, தூக்கி இந்த தர்மகர்த்தாவை தூக்கி நரகத்தில் வீசுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் கேட்பார், யா அல்லாஹ் உனக்காகத்தானே எல்லாத்தையும் நான் கொடுத்தேன், உன்னுடைய பாதையினுடைய செல்வத்தை எக்கச்சக்கமாக நான் அள்ளி வழங்கலையா, வாரி இறைக்கலையா என்று அவர் கேட்கும் பொழுது அவருக்கு அல்லாஹ் பதிலளிப்பான், நீ தர்மம் கொடுத்தது உண்மைதான், அள்ளி கொடுத்த இல்லைன்னு நான் மறுக்கல, எதுக்காக நீ கொடுத்த? அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற வேண்டும் என்ற அந்த இறையச்சத்தோடு கொடுத்தாயா, அந்த உள தூய்மையோடு கொடுத்தாயா? அப்படி கொடுக்கல. நம்மளை எல்லாரும் தர்மகர்த்தா என்று சொல்வார்கள் என்பதற்காக நீ கொடுத்தாய். உன்னைதான் தர்மகர்த்தான்னு சொல்லிட்டாங்க இல்லப்பா, போ நரகத்திற்கு என்று அல்லாஹ் தூக்கி வீசுவான்.
அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில மார்க்கத்தை சொன்ன பேரறிஞர் கூப்பிடப்படுவார், அவரே அல்லாஹ் நரகத்தில் தூக்கி வீச சொல்றான். யா அல்லாஹ், என்னடா உன்னுடைய மார்க்கத்தை எவ்வளவு மக்கள் மத்தியில் சொன்ன, நீ சொன்னது உண்மை, எதுக்காக சொன்ன? என்னுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக என்னுடைய பயத்திலே நீ சொன்ன, என்னுடைய அச்சத்தில் நீ சொல்லவில்லை. மாறாக உன்னை எல்லோரும் எல்லாம் பயங்கரமான பேச்சாளர் என்று போற்றி புகழ வேண்டும் என்பதற்காக நீ சொன்னாய். அதுக்காக தான் நீ போய் பயான் பண்ண. போ நரகத்திற்கு சொல்லிவிட்டார்கள், நீ விரும்பினது உனக்கு கிடைத்து விட்டது. அதே மாதிரி கடைசியா யாரு? அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை விட்ட ஷஹீது அழைத்து வரப்படுகின்றார். அவரை தூக்கி அல்லாஹ் நரகத்தில் போட சொல்றாங்க. அவர், யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில நான் உசுரையே விட்டனடா என்று சொல்லும் பொழுது, உசுரை விட்டது ரைட்டு தான், எனக்காவா விட்ட? நீ எதுக்காக உயிரை விட்டாய்? உன்னை எல்லோரும் மிகப்பெரிய தியாகி என்று சொல்ல வேண்டும், என்னை வீரன் என்று போற்றி புகழ வேண்டும் என்பதற்காகத்தான் நீ உயிரை விட்ட. உன்னை வீரன் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு சொர்க்கம் என்று சொல்லி அல்லாஹ் நரகத்தில் தூக்கி வீசுவான் என்றால், அப்ப இல்லை அடிப்படை என்னன்னு விளங்குதா? நம்மளுடைய எண்ணம் சரியான முறையில், நம்மளுடைய அந்த இறையச்சம் அல்லாஹ்வுடைய பயம் சரியான முறையில் இருந்தால் தான், அதோட அந்த இபாதத்துகளை செய்தால்தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமே ஒழிய, நானும் நோன்பு வைக்கிறேன், நானும் 30 நோன்பு வச்சுட்டேன், நானும் 29 நோன்பு வச்சுட்டேன், கரெக்டாக காலையில் சகரில் எந்திரிச்சு விதவிதமாக சாப்பிட்டேன் என்று சொல்லி, அதே மாதிரி நோன்பு துறக்கிறதுக்கு விதவிதமாக சாப்பிடுகின்றோம். அதெல்லாம் எந்த குறைபாடும் கிடையாது நமக்கு. நோன்பு வைக்கிறதுல அல்லாஹ் என்ன காரணத்தை நமக்கு கட்டளையிட்டான், அதுல நாம சரியான முறையில் அதை செய்தோமா, அதை சரியான முறையில் நிறைவேற்றினோமா என்று ஆய்வு செய்யணுமா இல்லையா? ஆனால் நம்மள பல பேர் அதை கவனிக்க தவறி விடுகின்றார்கள். அதனால தான் பார்க்கின்றோம், நோன்பு டயத்தில் பள்ளிவாசல்கள் நிரம்பி ஒழிவதும், நோன்பு முடிஞ்சு பெருநாள் அன்னைக்கு பார்த்தா ஆளுகளை காணாம். பெருநாள் அன்னைக்கு நோட்டீஸ்லாம் கொடுப்பாங்க, பள்ளிவாசல் காணவில்லை அப்படின்னு போட்டு 30 நாள் தொழுதுகிட்டு இருந்த தொழுகையாளிகளை வலைவீசி தேடிக்கொண்டு இருக்கின்றோம். எங்கே இருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்து கண்டுபிடிச்சு கொடுங்க. இப்படிக்கு பள்ளிவாசல்கள் என்று பள்ளிவாசல்கள் புழும்போது போல துண்டு பிரசுரங்களை வெளியிடுகின்றார்கள். என்ன காரணம்? நோன்பினுடைய தாத்பரியத்தை அவர்கள் விளங்கவில்லை. நோன்பு எதற்காக அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கினான் என்ற அடிப்படையை அவர்கள் விளங்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, எவ்வளவு அழகா விளக்குறாங்க பாருங்க. நம்மளுடைய எண்ணம் சரியான முறையில் இல்லாவிட்டால் நம்மளுடைய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னமல் அமாலு பின்னியா, செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்தே அமைகின்றன. புகாரில முதல் ஹதீஸ். அதுக்கடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான உதாரணத்தை சொல்றாங்க. அதுதான் இங்கே நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். என்ன உதாரணம் சொல்றாங்க? ஹிஜ்ரத்து செய்கிறாங்க. எவருடைய ஹிஜ்ரத்தானது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக அமைந்து விட்டதோ அவருக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான். ஆனால் அதே நேரத்தில் எவருடைய ஹிஜ்ரத்தானது பெண்களை மனம் முடிக்க வேண்டும் என்பதற்காக அமைந்து விடுகின்றதோ அவருக்கு பொண்ணு கிடைச்சிரும், ஆனால் அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மக்காலிருந்து மதீனா ஹிஜ்ரத் பண்ணாங்களா இல்லையாங்க? மதீனாவில் நிறைய அழகான பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க. நம்ம இங்கே இருந்து அங்கே நம்ம ஷிஃப்ட் ஆகி போனோம்னா நமக்கு அழகான பொண்ணுங்கள் கிடப்பாங்க. அப்படின்றதுக்காக சில பேர் ஹிஜ்ரத் பண்ணாங்களாம். அப்படின்றதுக்காக யார் ஹிஜ்ரத் பண்ணாங்களோ செய்கிற வேலை ஹிஜ்ரத் என்பது சாதாரண தியாகமா? அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த நாட்டை துறந்து, தான் வாழக்கூடிய வீட்டை துறந்து, தான் செய்யக்கூடிய வியாபாரத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய மக்கள் உறவுகளை எல்லாத்தையும் விட்டுவிட்டு, சொந்த பந்தங்களை விட்டுவிட்டு ஒருவன் தன்னுடைய ஊரில் இருந்து வேற ஒரு ஊருக்கு இடம்பெயர்கின்றான் என்றால் சாதாரண விஷயம் அல்ல. எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடுறான். அப்படி ஓடக்கூடிய அந்த மிகப்பெரிய தியாகி இருக்கின்றானே, அவனுடைய தியாகம் எப்பொழுது அங்கீகரிக்கப்படும்? அல்லாஹ்வுக்காக நான் ஹிஜ்ரத் பண்ணேன் என்ற அடிப்படையில் தியாகம் பண்ணாதான் அல்லாஹ்விடத்தில் அது அங்கீகரிக்கப்படுமே ஒழிய, சில பேர் அப்படி கிளம்புனதுலேயே நாட்டை விட்டாங்க, வீட்டை விட்டாங்க, சொத்தை விட்டாங்க, சொத்து பத்துக்களை விட்டாங்க, உறவினர்களை விட்டாங்க, சொந்த பந்தங்களை விட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்தாங்களாம். எதுக்கு வந்தாங்களாம்? பொண்ணு கிடைக்கும்னு வந்தாங்களாம். அவங்களுக்கு பொண்ணு தான் கிடைக்கும், அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள் என்றால், அப்போ நமக்கு இந்த அடிப்படை விளங்கணுமா இல்லையா?
நோன்பை நோக்கக்கூடிய நாம நம்மளுடைய உள்ளம் பண்படுத்தப்பட வேண்டும், நம்மளுடைய உள்ளத்தை அல்லாஹ் பண்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உன்னத மார்க்கத்தை அருளி இருக்கின்றான் என்ற இந்த அடிப்படை விளங்காமல் நாம செயல்படுவோமேயானால் அல்லாஹ்விடத்தில் நிறைய நம்ம நினைச்சிட்டு போவோம். 30 நோன்பு வச்சிருக்கிறோம், ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருஷமும் 29 நோன்பு 30 நோன்பு வச்சாச்சு, ஒரு 50 வருஷம் நோன்பு வச்சிருக்கிறோம் என்று சொல்லி நாம கணக்கு பண்ணிட்டு போவோம். அல்லாஹ்விடத்தில் என்ன கிடைக்கும்? அதுக்கு தண்டனையே அல்லாஹ் கொடுப்பான். ஏன்? அல்லாஹ்வுக்காக என்று செய்யாம எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் நாம் செய்வோமே ஆனால் அப்புறம் எப்படி அல்லாஹ் கொடுப்பான்? அப்ப அந்த அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது நமக்கு வந்திருக்கின்றதா? நாம அணிய வேண்டிய ஆடைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா பனி ஆதம கது அன்சல்னா அலைக்கும், உங்களுக்கு நான் மிகப்பெரிய பெரிய அளவுக்கு நிறைய ஆடை அலங்காரங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் உங்களை அலங்கரித்துக் கொள்வதற்காக. ஆனால் லிபாசு தக்வா தாலிக ஹைர், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அந்த இறையச்சம் என்ற ஆடை இருக்கின்றதே, இதுதான் நீங்க அணிய வேண்டிய ஆடைகளிலேயே மிக சிறந்த ஆடை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. இந்த ஆடையை அணிவிப்பதற்காகத்தான் இந்த நோன்பு. அந்த ஆடை அணிய வேண்டிய ஆடையை விட்டு விட்டு ட்ரெஸ் எல்லாம் நிறைய எடுத்துருவோம், புது புது ட்ரெஸ் எல்லாம். நாம இங்க பாருங்க, நோன்பு வருவதற்கு முன்னாடியே எடுத்து விடுவார்கள். நோன்பு என்றாலே பெருநாள் என்றாலே புத்தாடை அணிவது மட்டும்தான் என்று பல பேர் விளங்கி வைத்திருக்கின்றார்கள். அப்படிலாம் பல பேர் இருக்கின்றார்கள். நாம் அணிய வேண்டிய ஆடைகள் நிறைய இருக்கின்றது. ஆனால் அந்த ஆடைகளிலேயே சிறந்த ஆடை எது தெரியுமா? லிபாசு தக்வா தாலிக ஹைர், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய இந்த இறையச்சம் என்ற ஆடை இருக்கின்றதே, இதுதான் நீங்க அணிய வேண்டிய ஆடைகளிலேயே மிக சிறந்த ஆடை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்றால் இந்த ஆடையை தயார்படுத்துவதற்காக இந்த மாதத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். அந்த ஒரு தாத்பரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி விளங்கி கொண்டு நாம் அமல் செய்வோமேயானால் நம்மளுடைய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். நம்மளுடைய இபாதத்துகள் பாருங்க எந்த அளவுக்குன்னா, நாம செய்யக்கூடிய செயல்பாடுகள் எவ்வளவோ செய்து விடுகின்றோம், அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுமா என்பதுதான் அடிப்படை. அங்கீகரிக்கப்பட்டாதானங்க நமக்கு கூலி கிடைக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு கட்டளையை போடுறான், புனிதமிக்க அந்த ஆலயத்தை நீங்க எழுப்புங்க என்று அல்லாஹ் கட்டளை போடுகின்றான். காபத்துல்லாஹ்வினுடைய அடித்தளத்தை அவர்கள் எழுப்பி அழகான முறையில் அதை முடித்து விட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், இறைவா எங்களிடத்தில் இருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக, பொருந்திக் கொள்வாயாக. நாங்கள் செய்து விட்டோம், இதை நீ அங்கீகரித்தால்தான் எங்களுக்கு கூலி. ஏன்னா நீ அனைத்தையும் செவியேற்கக்கூடியவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றாய். உன்னுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு வேலையை நாங்கள் செய்தோம். உன்னுடைய அச்சத்தின் காரணமாகத்தான் இதை நாங்கள் செய்து முடித்திருக்கின்றோம். எங்களிடத்தில் இருந்து இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக, இதை எங்களுக்கு நீ பொருந்திக் கொள்வாயாக என்று அவர்கள் இருவரும் பிரார்த்தித்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்றால் அடிப்படை என்ன? நாம செய்ய நிறைய செஞ்சிடலாம், அது அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய விதத்தில் அந்த இபாதத்துக்கு அமைய வேண்டும். நோன்புகளை நோற்பார்கள், அவங்கெல்லாம் வருஷ தொழுகையாளியாகவும் வருடத்திற்கு ஒரு முறை நோன்பு நோக்கக்கூடியவர்களாகவும் அந்த ஒரு மாசத்துல மட்டும் அல்லாஹ்வுடைய பயம் விட்டு அதுக்கடுத்து அப்படியே மறுபடியும் பழைய குருடி கதவை திரடின்னு சொல்லுவாங்கல்ல பழமொழி, அந்த மாதிரி மறுபடியும் இதே மாதிரியான ஒரு நிலை நமக்கு ஏற்படுமேயானால் நமக்கு இந்த நோன்பு எந்த ஒரு பயிற்சியும் அளிக்கவில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையிலே அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு இருக்குமேயானால் அப்படிப்பட்ட எண்ணம் பல பேருக்கு இருந்திருக்கலாம். நிறைய நம்ம இப்போ மட்டும் கொஞ்சம் ஒரு மாதம் அப்படி அடக்கி வாசிப்போம், அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு பூந்து விளையாடலாம் என்று நாம் அப்படிப்பட்ட எண்ணங்களோடு இந்த இபாதத்துகளை செய்வோமேயானால் உலகத்தில் மற்ற ஆளுகளுக்கு யாருக்கும் தெரியாது, படைச்ச ரப்புக்கு தெரியுமா இல்லையா, அவன் நம்மிடத்தில் விசாரிப்பான் என்ற அந்த இறையச்ச உணர்வோடு நாம் வாழ்ந்து அவனுடைய அந்த பயத்தை சரியான முறையில், அவனை அஞ்ச வேண்டிய முறைப்படி சரியான முறையில் அஞ்சி மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த சில வாரங்களாக நம்ம நாட்டில் ஒரு பெரிய ஒரு பரபரப்பு, சர்வதேச யோகா தினம்னு கொண்டாட போகிறாங்களாம் 21ஆம் தேதி. அதுக்கு யோகாவை எல்லாரும் கம்பல்சரியாக செய்யணும்
அப்படின்னு சொல்லி அந்த யோகாவை வந்து நீங்கள் எல்லாரும் செஞ்சாகணும், செய்யாட்டினா எல்லாம் நாட்டை விட்டு ஓடுங்களா என்ற ரீதியில் மிகப்பெரிய அளவுக்கு மிரட்டல் விடக்கூடிய அளவிற்கு நிலைமை போய் கொண்டிருப்பதை நம்ம பார்க்கின்றோம். யோகான்னா என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல வந்து இந்த குனிஞ்சு நிமிரக்கூடிய இந்த மாதிரியான செயல்பாடுகளை நம்ம செய்வதாக இருந்தால் ஒரு சூரிய நமஸ்காரம் ஒன்று போடணுமா. முதல்ல சூரியனை வணங்கி வழிபட்டு விட்டு தான் அந்த யோகாவை வந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னும், அதே மாதிரி வந்து சில நிலைகள் இப்படி உட்காரணும், இப்படி கையை வைக்கணும் என்றெல்லாம் சொல்லும் பொழுது ஓம் ரீம் கிரீம்னு ஒரு மாதிரியான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லும் பொழுதெல்லாம் வந்து அந்த உள்ளத்தை வந்து நம்ம ஒருமைப்படுத்த முடியும் அப்படின்ற ரீதியிலையும் இப்படி ஓம் சொல்லுங்க, ரீம் சொல்லுங்க, கிரீம் சொல்லுங்கன்னு சொல்லி இப்படியெல்லாம் சொல்லி என்ன செய்கின்றார்கள், ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம். நாங்கள்லாம் இஸ்லாத்தில் இருக்கோம்டா, அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம், அவனுக்கு இணையாக நாங்கள் யாரையும் ஆக்க மாட்டோம், கல் மண் கழுத குதிரையை நாங்கள் வணங்க மாட்டோம், சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எதையும் நாங்கள் வணங்க மாட்டோம், அதை எல்லாத்தையும் படைத்த இறைவனை மட்டும்தான் வணங்குவோம் என்று நாம் சொன்னால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க, சூரியனை வணங்க மாட்டீங்க, ஆனால் சூரியனுடைய ஒளி மட்டும் உங்களுக்கு தேவையோ, அப்புறம் நீங்கள் கடலுக்குள்ளே அடியில் போயிருங்க அப்படின்றான் ஒருத்தவன். கடலுக்கு அடியில் போயிடணுமா, கடலுக்கு அடியில் போய் வாழு, அங்கே தான் சூரிய ஒளி படாது அப்படின்னும், சூரியனை வணங்க மறுக்கக்கூடியவர்கள் சூரியனுடைய ஒளியை மட்டும் பயன்படுத்துவது ஏன் அப்படின்னு ரொம்ப விவரமாக கேட்குற மாதிரி, ரொம்ப நாங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக நாங்கள் கேள்வி கேட்குறோம் அப்படின்றது போன்று இவர்கள் வந்து இது போன்ற கிறுக்குத்தனமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். உண்மையிலேயே வந்து இந்த யோகா என்பது சில குனியக்கூடிய நிமிரக்கூடிய இந்த மாதிரி இருக்குன்னா, அப்படி ஒரு எக்ஸசைஸை சொல்லி கொடுத்தாங்கன்னா இஸ்லாமியர்கள் அதை மறுக்க மாட்டார்கள். தாராளமாக நீ வந்து எப்படி குனிகிறது, எப்படி நிமிர்றது, அதெல்லாம் எங்களுக்கு 5 வேளை தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். இங்கே அத்தையாத்து இருப்பில் உட்கார சொல்லி நம்ம உட்கார்றோமே, இங்கே உள்ள சின்ன பையன் எல்கேஜி படிக்கக்கூடிய பையன் அசால்ட்டாக உட்காருவான். பிற மத சகோதரர்கள் அப்படி உட்கார சொல்லுங்க, எப்படி இல்லை இந்த மாதிரிலாம் உட்காடுறீங்க என்று அதை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஊட்டுவதற்காக அது அருளப்பட்டிருந்தாலும், இது போன்ற சில வெளிப்புற காரணிகள் மூலமாக சில நன்மைகளையும் அல்லாஹ் அதில் வைத்திருக்கின்றான். நீ வந்து யோகா நினைத்தையாவது கற்றுத்தர்ற அப்படின்னா, குனிகிறது நிமிர்றதை சொல்லி கொடுத்துட்டு போனீங்கன்னா வேற வேலை இல்லை, ஓகே பிரச்சனை இல்லை. ஆனால் சூரியனை வணங்க சொல்லி சொல்கிற பாரு, சூரியனையே நாங்கள் வணங்க வேண்டும். சூரியன் என்பது ஒரு படைப்பு, சந்திரன் என்பது ஒரு படைப்பு, கல்லு மண் எப்படி இருக்கின்றது அந்த மாதிரி சூரிய சந்திரனும் ஒரு இறைவனுடைய படைப்பினங்கள். படைப்பினங்களை ஏன் நாங்கள் வணங்க வேண்டும்? சூரியனுக்கு நீ நன்றி செலுத்த மாட்டாயா? சூரியனுக்கு நன்றி செலுத்த மறுப்பாயானால் அவன்லாம் வந்து கடலில் போய் குதி என்று நீ சொல்கிறாயே, சூரியனுக்கு ஏண்டா நாங்கள் நன்றி செலுத்தணும்? சூரியனை படைச்சவனுக்கு நன்றி செலுத்து என்று சொல்வது தானே அறிவுடைமை. இதுதானே ஒரு அறிவாளி சிந்திக்கக்கூடிய வேலை. ஒருத்தவர் வர்றாரு வெளிநாட்டில் இருந்து, தாய் தகப்பனார் வந்து பணத்தை அனுப்பியிருக்காரு, இங்கே வந்து பையனுக்கு வந்து மணி ஆர்டர் மூலமாகவோ அல்லது வந்து யூஏஇ எக்ஸ்சேஞ்சு மூலமாக காசு வருது. ஒரு அங்கே உள்ள வேலையாள் வந்து பணத்தை கொடுக்குறாரு, இந்த இருக்கு பணம் 1 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு நல்லா இருப்பீங்க, 1 லட்ச ரூபாயை நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டு சம்பாரிச்சிருப்பீங்க, உங்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன்னு எந்த கிறுக்கனாவது அவன் காலில் போய் விழுந்தான்னா அவன் உண்மையிலேயே வந்து அறிவாளியா? ஏன்னா பணத்தை அனுப்பினவனுக்கு நன்றி சொல்கிறான்னா கொண்டு வந்து கொடுத்தவனுக்கு என்ன நன்றி கேட்க மாட்டார்களா? அதுதான் இதுதான் இவர்கள் சிந்திக்கக்கூடிய திறனா? சூரியனுக்கு நன்றி செலுத்துவது வந்து சூரியன்றது என்னடா சிந்திக்கக்கூடிய ஒரு பொருளா? அது கல்லு மண்ணு. இப்போ பயான் பண்ணுறோம், பயான் பண்ணி முடித்தோனையும் பயானை கேட்க வந்தவர்களுக்கு நன்றி, பயானை ஏற்பாடு செய்தவர்களுக்கு நன்றின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, அவன் விவரமானவன். பயானை பண்ணிட்டு என்னுடைய இந்த உரையை சிறப்பான முறையில் ஒளிபெருக்கி தந்த இந்த மைக்கே உனக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், அழகான முறையில் சுற்றி கொண்டிருந்தாயே 1 மணி நேரம் அந்த ஃபேனை உனக்கு நான் நன்றி சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஏசியே நன்றி, பில்டிங்கே நன்றி, இவ்வளோ நேரம் இடியாமல் உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அவன் யாரு? விவரமான ஆள் சொல்லுவானா? அப்படி எது இந்த ஏசியையும் இந்த ஃபேனையும் ஃபிட் பண்ணி தந்த ஆளுகளுக்கு நன்றி சொல்லு, ஏன் ஃபேனுக்கு நன்றி சொல்ல மாட்டேன் ஆனால் ஃபேனுக்கு அடியில் உட்கார்ந்துருப்பியோ என்று கேள்வி கேட்டால் இது எப்படி கிறுக்குத்தனமான ஒரு விஷயமோ
அந்த மாதிரி தான் இவங்க எப்படி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். சூரியனுக்கு நீங்க நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று இவர்கள் கேட்கின்றார்கள் என்றால் அப்ப இவர்களுடைய மூளை எந்த அளவுக்கு சிந்திக்குதுன்னு பாருங்க. ஆனா அதே நேரத்தில் இந்த சத்திய மார்க்கத்தில் நீ வந்து பாரு, இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை நீ ஆய்வு செய்து பார், இந்த திருமறை குர்ஆனை நீ வாசித்து பார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ இமாம், அவர்கள் இந்த ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் எப்படி போதித்தார்கள் தெரியுமா? அல் அன்ஆம் என்ற அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். எப்படிப்பட்ட பிரச்சாரம் பாருங்க, அறிவுபூர்வமான பிரச்சாரம்னா இதுதான் அறிவுபூர்வமான பிரச்சாரம். பகுத்தறிவுவாதினா இவர்தான் பகுத்தறிவுவாதி. பார்க்கின்றோம், நட்சத்திரத்தை பார்க்கின்றார்கள். என்னன்னா நட்சத்திரத்தையோ சூரியனையோ சந்திரனையோ அவர்கள் ஒரு காலத்திலையும் வணங்கல, மக்களுக்கு புரிய வைப்பதற்காக சொல்கின்றார்கள். நட்சத்திரத்தை பார்த்து ஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய ரப்பு, பாருங்க ரொம்ப மின்னிக்கிட்டு இருக்கு நைட்டு என்று சொன்னார்கள், புரிய வைப்பதற்காக. உடனே வந்து நைட்டு பார்த்தா நைட்டு இருக்கும் நட்சத்திரம், காலையில் இருக்குமா? காலையில் இல்லை. ஃபலம்மா அஃபல, அவை மறைந்து விட்டது. மறைந்த போது அவங்க சொன்னாங்க லா யுஹிப்புல் ஆஃபிலீன், மறையக்கூடியதை நான் நேசிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்து பார்த்தா அடுத்து நைட்டு, அடுத்த நாள் நைட்டு என்ன செய்யறாங்க? சந்திரனை பார்க்குறாங்க. ஹாதா ரப்பி, இது என்னுடைய ரப்பு அப்படின்றாங்க. அப்படின்னு சொன்னோடனே மக்கள் எல்லாம் கரெக்டுன்ற மாதிரி வணங்கிக்கிட்டு இருக்காங்க. அதோட அது மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சொல்றாங்க இது என்னுடைய இறைவன் கிடையாது, என்னுடைய இறைவன் எனக்கு நேர்வழி காட்டாவிட்டால் நான் வழிகட்டு விடுவேன் என்று சொன்னார்கள். அடுத்து பார்க்கிறாங்க, சூரியனை பார்க்கின்றார்கள். முதல்ல நட்சத்திரம் போயிருச்சு, அடுத்து சந்திரன் போயிருச்சு, அடுத்து சூரியன். இவங்க சொல்றாங்கல சூரியனை வணங்கலான்னு சொன்னாங்க. ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், முதல்ல பார்த்ததை காட்டிலும் நட்சத்திரத்தை காட்டிலும் சந்திரனை காட்டிலும் இது ரொம்ப பெருசா இருக்கு, இதுதான் என்னுடைய ரப்பு என்று சொல்லி விளக்குறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க அது நைட்டு இருக்குமா, சூரியன் மறைஞ்சு போச்சு. சொல்றாங்க நான் ஒரு காலத்திலையும் இணை கற்பிப்பவனாக இருக்க மாட்டேன். இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன் சொன்னார்கள். இந்த மாதிரி இந்த சூரியனையும் சந்திரனையும் வானத்தையும் பூமியையும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்த அந்த ஏக இறைவனின் பக்கம் நான் திரும்பி விட்டேன். என்னுடைய முகத்தை உண்மை வழியில் நின்று நான் திருப்பி விட்டேன். நான் ஒரு காலத்திலும் இவை எல்லாவற்றையும் படைத்த இறைவன் இருக்கிறானே அவனுக்கு இணை கற்பிக்க மாட்டேன் என்று சொன்னார்களே. இது அறிவுபூர்வம், இது பகுத்தறிவு. நீ சூரியனை வணங்க சொல்லிட்டு இருக்கிய, சூரியனை படைச்ச ரப்ப வணங்குடா என்பதுதான் அடிப்படை. இந்த அடிப்படை தெரியாம இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? மிரட்டி பார்க்கின்றார்கள். இல்லாட்டினா ஓடு, நாட்டை விட்டு ஓடு, நீ வந்து சாவு, சூரியனுக்கு கீழே இல்லாட்டினா நீ ஏன் இருக்கிற என்று கேட்கின்றார்கள். என்றால் சிந்திச்சு பாரு, குர்ஆனை வந்து படிச்சு பாரு. சூரியனை பார்த்து அதை கடவுள்ன்றவன் கூமுட்ட, அவன் சிந்தனை திறன் அற்றவன், சிந்தனா சக்தி இல்லாதவன். அதை பார்த்து விட்டு என்ன யோசிக்கணும் தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி ஆயாத்தில் லிஉலில் அல்பாப். சிந்திக்கக்கூடிய அறிவுடைய மக்களுக்கு எது எதுலெல்லாம் சான்று இருக்கு தெரியுமா? வானங்கள் மற்றும் பூமி, இன்னும் இரவு பகல் மாறி மாறி வருகின்றதே. சூரியன் உதிக்குது மறையுது, உதிக்குது மறையுது, இரவு வருது பகல் வருது, மாறி மாறி எப்படி இது நடக்குது? எப்படி இந்த வானம் படைக்கப்பட்டிருக்கின்றது, எப்படி இந்த பூமி விரிக்கப்பட்டிருக்கின்றது, இதெல்லாம் நீ பாரு. அன்தும் மஷத்து ஹல்கன் அமிஸ்ஸமாஉ பனாஹா ரஃபா சம்கஹா ஃபஸவ்வாஹா வ அக்தஸ லைலஹா வ அக்ரஜ துஹாஹா வல் அர்ல பஅத தாலிக தஹாஹா. படைக்கப்படுவதில் நீ சிரமமா அல்லது அந்த வானமா? அந்த வானத்தை நான் படைச்சிருக்கேன், உன்னைய படைக்க முடியாதா? அதை நான் சீராக செவ்வையாக ஆக்கவில்லையா? இரவு பகலை மாறி மாறி வர வைக்கவில்லையா? பூமியை விரிக்கவில்லையா? இதையெல்லாம் சிந்திச்சு பாரு. இதெல்லாம் சிந்தித்து பார்த்து அறிவுடைய மக்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அல்லதி யذ்குருனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன் நார். உண்மையிலே உனக்கு அறிவு இருக்குமேயானால், நீ சிந்திக்கக்கூடிய மனுஷனா இருப்பாயானால், சிந்தனா சக்தி உனக்கு இருக்குமேயானால் நீ என்ன செய்வ தெரியுமா? வானத்தை பாரு, பூமியை பாரு, இந்த இரவு பகல் மாறி மாறி வர்றதை பாரு, அல்லாஹ் படைத்த படைப்பை பாரு. இதை எல்லாத்தையும் படைத்த இறைவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? யா அல்லாஹ், இறைவா நீ இதை வீணுக்காக இதை நீ படைக்கவில்லை,
நீ மிக பரிசுத்தமானவன், நீ எங்களை நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக என்ற அந்த அறிவுடைய மக்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. இப்படி சிந்திக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இது, சிந்திக்க சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இது. கண்ணை கட்டிக்கிட்டு கண்டதையெல்லாம் கடவுள் என்று சொல்லி வணங்கிக்கிட்டு சாமியார்கள் பின்னாடி போய்கிட்டு நிர்வாணமாக இருக்கக்கூடிய சாமியார்களை வணங்கி கொண்டு நாத்தம் பிடித்த தண்ணீரில் போய் குளித்து கொண்டு நாரி போனதை குடித்து கொண்டு திரியக்கூடிய மார்க்கம் அல்ல இது. சிந்திக்கக்கூடிய மார்க்கம், சிந்தனையை தூண்டக்கூடிய மார்க்கம். நீ சிந்திச்சு பாரு, எதை வணங்க வேண்டும் என்பதை நீ விளங்கிக் கொள்வாய். உலகம் உள்ள முஸ்லிம்களுடைய எதிர்ப்பு என்னடா, சூரியனை போய் வணங்க சொல்றாங்க என்று உலக நாடுகளில் கொதிப்பு. இங்க உட்கார்ந்துக்கிட்டு இங்க இந்த இதுக்காகவே ஒருத்தவனை இறக்கி விட்டுருக்காங்க, பாபா ராம்தேவ். அவன் வந்துக்கிட்டு பயங்கரமான ஆள் மாதிரி தன்னை ஒரு பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கொண்டு அவர் என்ன செய்யறாரு, யோகாவை கற்றுக் கொடுக்குறதான். ஒரு முதல்வர் போய் யோகா அவர் செய்யற மாதிரியே செய்யறாரு. அவர் என்ன செய்யறார், ரெண்டு கையும் இப்படி ஊண்டிக்கிட்டு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நிற்கிறான். அதே மாதிரி இன்னொரு முதல்வர் நிற்கிறாரு. நம்ம ஆளுங்க என்ன செஞ்சிருக்காங்க, பக்கத்தில் ஒரு நாய் படத்தையும் போட்டு என்னடா ஏன்டா இப்படி பண்றீங்க என்றெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை. லேகியத்தை அடுத்தவன் விற்கிற லேகியத்தை இவன் வாங்கி இவன் லேபில் ஒட்டி பாருங்க அப்படின்னு சொல்லி விற்று ஃப்ராடுத்தனம் பண்ணி பித்தலாட்டம் பண்ணி பிடிபட்டவனை கொண்டு வந்து யோகா மாஸ்டர்னு காமித்து இப்படி நீ படைப்பினங்களை வணங்குவதற்கு தூண்டுகின்றாய. இந்த இந்திய முஸ்லிம்களுடைய கொந்தளிப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு என்ன அறிக்கை விட்டுருக்காங்க, சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டாம், ஓம் ரீம் கிரீம் வேண்டாம், அது இல்லாம நீங்க பண்ணிக்கிறீங்க அப்படின்னு இருக்கான். அப்ப கொடுக்க வேண்டிய விதத்துல கொடுத்தால்தான் இவர்களுக்கு வலிக்கும். இதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்தை என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய், மிரட்டி விட்டால் அந்த மிரட்டலுக்கு நாங்கள் பயந்து விடுவோமா? பயப்பட மாட்டோம். இது எப்படிப்பட்ட சமுதாயம் தெரியுமா? இதுஹும் அலைஹா குஊத் வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத். நெருப்பு குண்டத்திற்குரியவர்கள் சபிக்கப்பட்டார்கள். ஏன் சபிக்கப்பட்டார்கள் தெரியுமா? இறையச்சவாதிகள் மூமின்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொன்ன இந்த காரணத்திற்காக அவர்களை தூக்கி நெருப்பு குண்டத்தில் போட்டு எரித்தார்கள். ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொன்ன காரணத்திற்காக எரித்தார்கள். அதற்காக எரித்தவன் சபிக்கப்பட்டான் என்று அல்லாஹ் சொல்றானே. அல்லாஹ்வுக்கு இணையா யாரையாவது ஆக்க சொல்லி நீங்கள சொன்னாயானால் உசுரே போனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படி உறுதியாக இருக்கக்கூடிய சமுதாயம். எங்களை கொண்டு போய் நீ தீயில போட்டு பொசுக்கினாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், படைத்த இறைவனுக்கு இணை கற்பிக்க மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை ஆட்டி பார்க்க இவர்கள் போட்டதுதான் இந்த யோகா என்ற நாடகம். அல்லாஹ் தன்னுடைய தனிப்பெரும் கருணையை கொண்டு அதை முறியடித்திருக்கின்றான். இதன் மூலமா முஸ்லிம்களுக்கு நாம சொல்ல வேண்டிய செய்தி, போராட வேண்டிய விதத்தில் போராடுவோமே ஆனால் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் உணர்ந்து அந்த அடிப்படையில் நம்மளுடைய செயல்பாடுகளை அமைத்து மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.